இங்க ஒருத்தன் தன் ஒய்ஃபை தனியா ஒரு தீவுல மாட்டி விட்டுட்டு தப்பிச்சு போலாம் ட்ரை பண்றான். ஆனா ஹீரோனி அவனை கண்டுக்காம கட்ட ஊத்துட்டு கேஷுவலா தன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா ஆல்ரெடி ஹீரோனிக்கு அவனோட பிளான் தெரியும். சோ ஒரு லாங்கான ரோப்ல அந்த போட்டை அவ கட்டி வச்சிருப்பா. கொஞ்ச தூரம் போனதுமே அந்த கயிறை இழுத்து அந்த போட்டு கிராஷ் ஆகி அவன் ஹஸ்பண்டுமே தண்ணியில விழுந்துடுறான். அவன் கரைக்கு வரத்துக்குள்ளேயே காட்டுக்குள்ள போன ஹீரோயினி அவன் கிடைக்கிற பொருட்களை வச்சு வில்லையும் அம்பியுமே செய்ய ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா கரைக்கு வந்த ஹஸ்பண்டும் தன் பொண்டாட்டியை சமாளிக்கலான்னு பாக்குறான். பார்த்தா பக்கத்துல ஒரு ஆரோ வந்து சொல்வது ரியாக்ட் பண்றதுக்குள்ளேயே உன்னார் அம்பியுமே விட்டுறா. பயத்துல அவனும் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். அப்போ கீழே கடந்த தங்கைய பார்த்த அவன் அதை தூக்கி போட்டு திசை திருப்பிட்டு அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு ஒலிம்பிக் ஆர்ச்சரான ஹீரோயினி வாரியர் மாதிரி விடாம அவன் மேல அம்பி விட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ ஒரு ஏர் அவனை துரத்திட்டு வரப்ப ஸ்லிப் ஆகி பள்ளத்துல விழுந்தவன் எப்படியோ கடைசி நேரத்துல ஒரு கட்டையை வச்சு அவன் பிளாக் பண்ணிடுறான். எப்படியோ ஹீரோனி பக்கத்துல வந்து பார்த்தா அந்த ஏரோ மட்டும் தான் கிடக்கு. ஹீரோ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருப்பான். அதுக்கப்புறமா ஹீரோனி அவனை அப்படியே விட்டுட்டு தங்கறதுக்காக இடத்த ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்போ மறைஞ்சிருந்த ஹஸ்பண்ட் பின்னாடில இருந்து வந்து அவளை தாக்கில ட்ரை பண்றான். பார்த்தா அவ ட்ராப்பை தான் ரெடி பண்ணி வச்சிருப்பா. அந்த ட்ராப்ல அவன் வசமா மாட்டிக்கிறான். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.